Trust Everest Super Sambar Masala Powder. Taste Daily. Taste the Daily. இப்போ நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேகா மேம் அண்ட் பிரசன்னா சார். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஹாய் மேம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா வெரி ஃபைன், தேங்க்யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக ஒரு மாதிரி வார்த்தையே வரல, என்ன சொல்கிறது தெரியல, அவ்வளோ அழகாக இருக்கீங்க மேம். இந்த ஈவெண்ட் மார்வெலஸ் மார்கழி எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு? இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் பிகாஸ் ஸ்னேஹாலயா சில்க்ஸோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அண்ட் அதுக்கு கங்க்ராட்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் எங்களுக்கு வந்து இதோட ஒரு பெஸ்ட்டு ஒரு ஒரு கொலாபரேஷன் நான் யோசிக்கவே முடியாது. ஏன்னா இங்கே எல்லா கர்நாடிக் சிங்கர்ஸ் ஆல் த லெஜெண்ட்ஸ் ஆல்சோ ஒரு வாக் ஸ்னேஹாலயா சில்க் சாரீஸில். ஸோ அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் ஈவினிங். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்னேஹாலயோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட், அவங்களோட பேஷன், அவங்களோட ஹார்ட் ஒர்க், இது எல்லாமே இன்றைக்கி வந்து இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆக போகுது. வெரி ஸ்பெஷல் ஈவினிங். ஏன்னா எனக்கு வந்து கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் எல்லோரும் ஸ்னேஹாலயா சாரீஸ் போட்டு நடக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆசை. அதுக்கும் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, யாருக்கு என்ன சாரீ கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்றது. ஸோ ஐ எம் ஹியர் டு சப்போர்ட் ஹர் அண்ட் வாக் அலாங் வித் ஹர் டுடே. மேம் இதுக்கு முன்னாடி எல்லாரோட சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தா சூப்பராக ஆசமாக இருந்தது மேம். ஆக்ட்ரஸ்லேருந்து என்டர்பிரனர் இந்த ஜேர்னி எப்படி இருக்குது? பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் ஆக்ட்ரஸாக இருக்கும்போதே ஏதோ ஒரு வேக்யூம் இருந்தது எனக்கு. நடிச்சிட்ருக்கோம், நடிக்க போகிறோம், எல்லாம் போயிட்டுருக்கு. பட் ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும். அண்ட் ஐ திங்க் ஐ சூஸ் அ ரைட் பாத். மேம் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட். ஏன்னா எப்போதுமே வந்துட்டு மார்கழியில் வந்துட்டு கச்சேரி அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் அந்த மாதிரி எல்லா சிங்கர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ரேம்ப் வாக் பண்ணுறதுன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஈவெண்ட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருந்தது? வெல், ஐ மஸ்ட் தேங்க் லக்ஷ்மி மேம் அண்ட் சரஸ்வதி மேம் ஃபார் திஸ். பிகாஸ் அவங்க இந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வரும்போதே ரெண்டு பேருமே வந்து ஜம்ப் பண்ணி எஸ் வி வாண்ட் டு டூ திஸ்னு அப்படி சொன்னோம். பிகாஸ் ப்ரெசன்ட் சொன்ன மாதிரி இந்த மார்கழி மாதம்னாலே எல்லாமே இந்த கர்நாடிக் சிங்கர்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற ஒரு மாதம். எல்லாத்தையும் கச்சேரி நடக்கும். ஸோ இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம வந்து சாரி வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், நம்ம சாரியில் அவங்க பாடினா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இதோட பெஸ்ட் விஷயம் நடக்கவே முடியாது மேம். இப்படி ஒரு ஈவெண்ட், அது ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டே ஸ்பெஷல் ஈவெண்ட்டு. நீங்கள் மேம் கிட்ட ஒன்று சொல்லணும்னா இந்த ஈவெண்ட்டில் இன்றைக்கி என்ன சொல்கிற ஆசைப்படுறீங்க? நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க. இன்னும் நிறைய பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய லெவலில் வளரணும்னு என்னுடைய விஷயம் சொல்லிக்கிறேன். அவ்வளோ வேறு என்ன சொல்ல முடியும்? நீங்கள் சாருக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவரோட சப்போர்ட்டிவ் பேக் போனால் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருப்பார். நீங்கள் சாருக்கு இந்த தருணத்தில் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக சொல்லணும்னா? தேங்க்யூ ஸோ வெரி வெரி ஃபார்மல். தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வி ஆர் தேர் ஃபார் ஈச் அதர். ஸோ நான் தேங்க்யூ சொன்னதே கிடையாது அவருக்கு எப்போவுமே. ஸோ அது இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே தேங்க்ஸ். மேம் லாஸ்ட்டாக ஒன்று எப்போதுமே ஸ்னேகா மேம்னாவே வந்துட்டு அவங்களோட சிஸ்டரோட அவங்களோட காஸ்டியூம், அவங்களோட ஜுவல் செட், அவங்க தான் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஓ இன்னைக்கு தேங்க்யூ. ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா எப்போதுமே யங்காக இருக்கிற சுஹாசினி மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? எது என்ன யங்காக இருக்கிறது? மனித வளர்ச்சியே என்னென்னா பிறந்த குழந்தை
1 வயசு ஆகணும், 10 வயசு ஆகணும், 30 வயசு ஆகணும், என்ன மாதிரி 60 வயசு ஆகணும். ஸோ அதனால் எப்போவுமே அங்கே யாரும் இருக்க முடியாது. இல்லை மேம், உங்களை பார்க்கறதுக்கு அப்போ நாங்கள் எப்படி பார்த்தோமோ இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கீங்க மேம். அதை அதே மெயின்டைன் கண்ணு, அதே பண்ணுறது மூக்கு, எங்களுக்குலாம் அதே ரொம்ப மாதிரி அதே கஷ்டமாக புத்தி, இருக்கும். அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. ஓகே மேம், இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஷோ நடக்குது. எப்போதுமே மார்கழி மாதம்னாவே ஸ்பெஷல். அது வந்துட்டு கச்சேரி அந்த மாதிரி ஷோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கோம். பட் இது வந்துட்டு ரேம்ப் வாக்ன்றது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. அதை நீங்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன எக்ஸைட்மெண்ட்டில்? நான் ஹோஸ்ட் பண்ண போகிறதில்ல, லக்ஷ்மி சரஸ்வதியோட கான்செப்ட் அது. அவங்கள வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப தெரியும். கிட்டத்தட்ட நாங்கள்லாம் ஒன்றாவே சேர்ந்து இந்த சொசைட்டியில் வளர்ந்தவங்க. ஸோ போன வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் ஊரில் இல்லை, வரல. அதனால் இந்த வருஷம் நீ நிச்சயமாக வரணும்னு சொல்லி லக்ஷ்மி சரஸ்வதி கேட்டாங்க. அப்புறம் ஒரு சின்ன எனக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருக்காங்க. சின்ன டியூட்டி தான், ஃபுல்லாக இல்லை. ஒரு 100%ல் ஒரு 2% எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க கடைசியில். அது என்ன வேலைங்கிறது நீங்கள்லாம் பார்ப்பீங்க. கண்டிப்பாக மேம், உங்களோட சாரீ, உங்களோட ஜுவல் கலெக்ஷன் எப்போதுமே எல்லா ஷோலையும் பார்ப்போம். உங்களுக்கு மட்டும் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். உங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்க? ஐயோ, எனக்கு வந்து ட்ரெஸ்ஸில் ரொம்ப நான் வந்து கவனமே செலுத்த மாட்டேன். என்னுடைய ப்ரொஃபஷன்னால நான் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தணும். இல்லாட்டா எப்போவுமே ஒரு டிஷர்ட்டையும் ஜீன்ஸ்லையும் இருந்துருவேன் நான். பட் இது வந்து ஆனால் நம்ம வந்து எப்படி உடை அலங்காரம் பண்ணுறோமோ அது வந்து நம்மளுடைய எந்த ஸ்டேட்டில் இருக்குங்கிறத மற்றவங்களுக்கு காட்டும். ஸோ அதனால் அது ஒரு கண்ணாடி மாதிரி. ஸோ அதனால் எப்போவுமே வந்து அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் கொஞ்சம் ஒரு 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 ஈடுபாடு இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு 30 வயசுக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன், அதுக்கு முன்னாடி இல்லை. இன்றைக்கி நான் கட்டியிருக்கிற புடவை வந்து லக்ஷ்மி அண்ட் சரஸ்வதி அவங்களே சூஸ் பண்ணது, ஸ்னேஹாலயாலேருந்து. ரொம்பவே அழகாக இருக்கு. கலர் கூட வந்துட்டு ரொம்ப அழகாக. நான் யூஸ்வலாக இந்த மாதிரி கலர் போட மாட்டேன். நான் வந்து நம்ம சவுத் இந்தியன் கலர்ஸ், அந்த அரக்கு, மஞ்சள், பச்சை, அதுக்கப்புறம் ப்ரௌன்ஸு, ரெட்டு, சிவப்பு அதெல்லாம் தான் போடுவேன். நல்ல ப்ளூ அதெல்லாம் தான் போவேன். எம்எஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் தான் போடுவேன். பட் இது வந்து நான் வந்து சூஸ் பண்ணாத கலர். மற்றவங்க சூஸ் பண்ணும்போது தான் தெரியுது, ஓகே இதை கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாமோ அப்படின்ட்டு. ஜுவல்லரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஸ்டாண்ட் பை ஜுவல்லரி தான். ஓ, பட் இதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது மேம். இது என்னோட ஆர்கிடெக்ட் கொடுத்தது, இது நம்ம டைரக்டர் சுதா கொடுத்தது. ஸோ அதனால் மற்றவங்க கொடுத்தா கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். மேம், இப்போ மார்கழி மாதம் கச்சேரிக்கு போகிற பழக்கம்லாம் உங்களுக்கு இருக்கா? முன்னாடி நிறைய போயிட்டு இருந்தேன் நான். இப்போ கொஞ்சம் என் பையன் என்னை விட அதிகமாக போவான். அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் நிச்சயமாக சோபனாவோட டான்ஸுக்கு நிச்சயமாக போயிடுவேன். முன்னாடி ஏசுதாஸோட கச்சேரிக்கு போகாமல் இருக்க மாட்டேன். ஆழ்வார்பேட்டில் இருக்கும்போது நாங்கள் வந்து போயிடுவோம், நார்தகான் சபா எல்லா இடத்துக்கும் போயிடுவோம். பட் இப்போ கொஞ்சம் ஒரு கேப் இருக்குது. பட் போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. மேம், இப்போ ஒரு கச்சேரிக்கு போனால் சில ஆர்டிஸ்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். பட் இங்கே வந்துட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஒரே இடத்துல பார்க்குறது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? பியூட்டிஃபுல். இட்ஸ் அவங்களுக்கே ஒரு சந்தோஷமான ஒரு சங்கமமாக இருக்கும். இப்போ சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு 20-30 பேர் நாங்கள் ஆக்ட் பண்ணுவோம், எல்லோரும் சேர்ந்துருப்போம். பட் ஒரு கர்நாடிக் சிங்கர்னால் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, டான்ஸர்னால் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு அவகாசம் அவங்களுக்கு, எல்லாரையும் ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு. சார் எப்படி இருக்காங்க? சார் நல்லா இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்காரு. ஓகே மேம், இந்த ஷோவில் லாஸ்ட்டாக நீங்கள் எதுவும் எங்களுக்காக பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நாங்கள் வெயிட்டிங். நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவங்க சார்பில் கொஞ்சம் ஒரு சின்ன வேலை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து பர்ஃபார்ம்லாம் பண்ண போகிறதில்ல. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போ நம்ம யார் கூட இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அருணா சாய்ரா மேம் கூட தான் இருக்கோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா அவங்களோட சாங்ஸ்லாம் நான் எவ்வளோ டைம் கேட்டிருக்கேன்னு எனக்கே தெரியாது. அந்தளவுக்கு எனக்கு அவங்களை பிடிக்கும். இன்றைக்கி நான் அவங்க பக்கத்தில் நிற்கிறேன்னும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் ஜுவல்ஸ். நீங்கள் ஓவரால் சூப்பராக இருக்கீங்க. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ, நன்றி. மார்கழி மாதம்னாவே ஸ்பெஷல். அதில் வந்துட்டு பாட்டு கச்சேரி இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நடக்கும். பட் ரேம்ப் வாக்குன்றது ரொம்பவே புதுசு. லாஸ்ட் இயர் கூட நீங்கள் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் அதை சொல்லும் போது நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தீங்க? எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த கான்செப்ட்? ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஏன்னா நாங்கள் யூஸ்வலி இந்த மாதிரி சாரி எல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணால் ஐதர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம், அல்லது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போவோம், அல்லது ஒரு கச்சேரிக்கு ப்ரிப்பரேஷன். அது எதுவுமே இல்லாத ஒரு புது அனுபவம். இதை கட்டிக்கிட்டு ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி நாங்கள் அந்த ரேம்ப் வாக் பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கம்ப்ளீட்லி எக்ஸைட்டிங்காக இருக்குது. பட் இதில் எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக என்ன இருக்குன்னா, நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ரூமில் அத்தனை ஆர்டிஸ்ட்டும் ஒன்று கூடியிருக்காங்க. மிடில் லெவல், சீனியர் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு ஆசையாக பேசிக்கிட்டு டீ குடிச்சிட்டு நடுவில் போயிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த ஒரு கோலாகலமான ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சகோதரி பாவங்கள் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ திங்க் அது இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் அதுதான் ரொம்ப ஒரு பெரிய நல்ல அனுபவமாக எனக்கு தெரியறது. ஈவெண்ட் ஆர்ட்டு எல்லாம் இந்த ஈவெண்ட்டை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.
ஸோ இது வருஷம் இவங்க இதை பண்ணணும். இதில் எவ்வளோ முடியறதோ நானும் அதில் கலந்துக்கணும். நீங்களும் வருஷம் கலந்துக்கணும். நாங்கள் உங்களுக்காக உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க கேட்கலாமா தெரியல, பட் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். எனக்காக ஒரே ஒரு சாங் மட்டும். அச்சோ, ஒன்று மாடு மேய்க்கும் கண்ணே, இல்லைன்னா அந்த விஷமக்கார கண்ணா. எனக்காக எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ். விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி நாழிக்கோரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன். ஆக்சுவலி இதெல்லாம் வாய் க்ளோஸ் பண்ணவே முடியல உங்களே. ஏன்னா இது நான் வந்துட்டு வீடியோ வச்சு அவ்வளோ பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நீங்கள் என் பக்கத்தில் நின்று பாடுறது என்னால் நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷம். அதுவும் உங்களோட அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் அது ஒரு வேறு ஃபீல்குள்ளே கொண்டு போகும். அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட தெரியல. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் எல்லாரும் ஆசையாக கேட்கும்போது நாங்கள் பாடுறதுக்கு எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வாக்குக்காக நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மேம். வண்டர்ஃபுல். தேங்க்யூ. வரேம்மா. நெக்ஸ்ட் நம்ம கூட எப்பொழுதுமே காஜியஸாக இருக்க மகத்தி மேம் தான் கூட இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஹாய், நல்லா இருக்கேன் மேம். உங்களோட ஷோஸ் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம், பல வருஷமாக பார்த்துட்ருக்கோம். பட் அப்படியே இருக்கீங்க, எப்படி மேம் மெயின்டைன் பண்ணுறீங்க? நான் ரொம்ப சின்னதுலேயே பாட ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இந்த பல வருஷமாக பார்த்துட்ருக்கோங்கிறது என்னோட டீன்ஸ்லேருந்து நான் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் வெரி ப்ரவுட்லி ஐ வில் டச் 40 இன் மேட்டர் ஆஃப் 2 months. ஸோ ஐ எம் ஹாப்பி. அதான் ஏதாவது சீக்ரெட் இருக்கா உங்களை இந்த ஸ்கின் ஹேர் இதெல்லாம் எங்களுக்காக அதை ஷேர் பண்ண முடியுமா? பெரிய சீக்ரெட்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஜென்ரலி ரொம்ப பப்ளியாக எனர்ஜெட்டிக்கான பர்சன், அவ்வளோதான். ஸோ ஐ சிங் ஃப்ரம் மை மைண்ட் அண்ட் ஹார்ட். அண்ட் எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டோட எப்போவுமே இருப்பேன். என்னை வந்து எப்போவுமே கலகலன்னு தான் பார்க்கலாம். நான் ஒரு மாதிரி க்ளூமி பர்சன் கிடையாது. ஸோ தேட் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் மை ஃபேஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் அது. ஓகே மேம். எப்போதும் போல் இன்றைக்கும் உங்களோட சாரீ ஜுவல்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே மங்களகரமாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் இவெண்ட், மார்வலஸ் மார்கழி, curated by event art லக்ஷ்மி ரவிச்சந்தர் மேம் அண்ட் சரஸ்வதி கிருஷ்ணகுமார் மேம். ஸோ அவங்க கூட நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு நான் பாடியிருக்கேன். பட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் இந்த ரேம்ப் வாக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப. நெக்ஸ்ட் எங்களோட கொஸ்டினே அதுதான். நீங்கள் நிறைய ஷோஸ் பாடி பார்த்துருக்கோம், பட் இந்த ஷோ வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட். ரேம்ப் வாக் இது உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு கன்ஃபியூஷன், சர்ப்ரைஸ் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல? இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ப்ளேபேக் சிங்கர்ஸ் எல்லாரும் ஒரு ரேம்ப் வாக் பண்ணோம். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது என்னோட 2வது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ திங்க் வெரி எக்ஸைட்டட். எல்லாருமே வந்து ஸ்டேஜில் வந்து இந்த சாரியை கட்டின்னு உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் பாட சொன்னால் பாடிடுவோம். ஆனால் இந்த நடக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். டெஸ்ட் பண்ணீங்களா, ப்ரிப்பேர் ஆனீங்களா? நடக்கிறது பிரியாமணி கட்டன் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே குட் ஸ்டூடெண்ட்டாக ஃபாலோ பண்ண போகிறேன், அவ்வளோதான். மேம், எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு ப்ளீஸ். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, இன்றை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரியவதாய், சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சூப்பர் மேம், செம்மையாக பாடுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு குமுதம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம யார் கூட இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸர் அனிதா ரத்னா மேம் கூட தான் நம்ம இருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்களை வெல்கம் பண்ணி. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு உங்களை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீ கார்ஜியஸாக இருக்கீங்க. நீ அடுத்த தலைமுறை. நான் குமுதம் கவர்லேயே நான் வந்திருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பாக போட்டுருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால நான் 50 வருஷமா இந்த கலை உலகத்தில் நான் இப்போ நின்றுட்டு இருக்கேன். இவ்வளோ வருஷம் உங்களை இவ்வளோ அழகாக கேரி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை மேம்? ஆமாம். எங்களுக்காக அந்த சீக்ரெட் சொல்லுங்கள். எப்படி? எல்லாம் சீக்ரெட்னா என்ன? ஒரு உணர்வு இருக்கணும், ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும். குமுதம் மாதிரி மஸ்ட் கீப் ஆன் ரீஇன்வென்டிங் யுவர் செல்ஃப் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ரீடர்ஸ். ஓகே, ஸோ சரி, இந்த புடவை நல்லா இருக்கா? ரொம்ப அழகாக இருக்கு மேம். அதுவும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் ஜுவல் செட் கூட ரொம்பவே அழகாக இருக்குது. அதெல்லாம் இப்போது நம்ம டான்ஸ் ஆர்டிஸ்ட்க்கு என்னென்னா, நமக்கு ஒரு ராசி, நமக்கு ஒரு லக்கு என்னென்னா, பியூட்டிஃபுல் ஆடைகள் கொடுப்பாங்க, அப்புறம் அதுக்கு மேலே பியூட்டிஃபுல் நகைகள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மார்வலஸ் மால்கழி நிகழ்வுக்கு இந்த மாதிரி மை ஜூனியர்ஸ், சீனியர்ஸ், ரொம்ப லெஜெண்டான ஆர்டிஸ்ட்டு அண்ட் என்னோட தலைமுறையோட ஆர்டிஸ்ட், டான்ஸ் ஆர்டிஸ்ட், மியூசிக்கல் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி ஒரு சோஷியல் கேதரிங்காக, ஒரு ரிலாக்ஸ்டாக
கிரிட்டிக்ஸ் யார் இருக்க போகிறாங்க, அங்கே சுத்தம் சரியாக இருக்கா, அரமண்டி சரியாக இருக்கா, அந்த திதி சரியாக இருக்கா, தாளம் சரியாக அதெல்லாம் பார்க்காம ஜஸ்ட்டு நம்ம ஈஸியாக நடந்து என்ஜாய் பண்ணுறது ரொம்ப ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் சேனல்லேருந்து கேட்குறேன், உங்கள் ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்க? இன்னமும் அப்படியே அந்த ஸ்கின் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதிரி யங் இருக்கு, அப்படியே இருக்கு மேம். சி, எனக்கு ரொம்ப டிசிப்ளின்ட் லைஃப், எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின். 5 மணிக்கு எழுந்துக்கிறேன். 9:30 PM I go to bed. I don't go to parties. I eat very healthy, fresh food. நான் நிறைய ட்ராவல் பண்ணுறேன். ஸோ எனக்கு சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 50 SPF சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், ஆயுர்வேதிக் மசாஜ் வருஷத்துக்கு ஒரு தரம், அந்த பிழிச்சல் 21 நாள், அப்புறம் வாரத்துக்கு ஒரு தரம் பட்னி, ஒன்லி லிக்விட் ஃபுட். அந்த மாதிரி நான் 7 மணிக்கு அப்புறம் சாப்பிட மாட்டேன். சாயங்காலம் டின்னர் 7 மணிக்கு அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். டின்னருக்கு அக்செப்ட் பண்ணால் கூட நான் அங்கே போய் ரொம்ப லைட்டாக சாப்பிடுவேன். வீட் விஷயம் நான் சாப்பிட மாட்டேன். பிஸ்கெட், கேக்கெல்லாம் நான் அப்படியே நான் விட்டாச்சு. சப்பாத்தி, ரோட்டி, பராட்டா அதெல்லாம் விட்டாச்சு. ஸோ நான் ஒரு மாதிரி ஐ வுட் பி கண்ட்ரோல் டயட்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் நிறைய எனக்கு ஃபுட்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஒரு ட்ராவல் பண்ண போகிறேன்னா வேணும்ட்டு நான் 2 கிலோ குறைப்பேன், அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுவேன். இது ஒரு நல்ல பிளானாக இருக்குது, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. 2 கிலோ குறைங்கோ, அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுங்க. ஸோ ட்ராவல்லே நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம். கரெக்ட். சூப்பர் மேம், ஒரு பெரிய டிப்ஸ் இவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் நம்ம கூட வந்துட்டு சங்கீதா மேம் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களோட கலெக்ஷன்ஸ், உங்களோட சாரீஸ் எல்லாமே மற்ற இடத்துலேயே பார்த்துருக்கோம். இங்கேயும் வந்து நாங்கள் நிறைய பார்க்குறோம். உங்களுக்கு புது கான்செப்ட் இல்லை புது டிசைன் இதெல்லாம் வந்துட்டு எங்கேருந்து எதை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே டிசைனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ எப்போவுமே ஏதாவது புதுசாக கொடுத்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அப்படி தான் ஒரு வருஷம் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் டிசைனிங்கில். தீபாவளின்னு வந்தாலே அப்போ அந்த டைமில் ஸ்பெஷலாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருப்பேன். ஸோ இந்த வருஷம் நான் வந்து கரெக்டாக என்னோடய எக்ஸிபிஷன் வந்து நவராத்திரி டைம் வந்ததால் மா துர்காவோட ஃபேஸ் ப்ரொடெக்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருந்தேன். தட் வாஸ் அ பிக் ஹிட். ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு want to create something as a designer. Not only that, and also I am very passionate about what I do. So அதில் ஏதாவது பண்ணணும்னு எப்போவுமே ஆசை. எப்போதுமே ஸ்னேகா மேம்க்கு வந்துட்டு நீங்கள் டிசைன் பண்ணது வந்துட்டு நிறைய அவங்க போட்டு பார்த்துருக்கோம். இப்போ அவங்களே ஒரு ஷோ வந்துட்டு அவங்களோட பிராண்டில் வந்துட்டு ஒன்று பண்ண போகிறாங்கன்னா உங்கள் சைட்லேருந்து வந்துட்டு நீங்கள் ஏதாவது டிப்ஸ் அவங்களுக்கு கொடுத்தீங்களா? இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குல்ல? இந்த தடவை வந்து அவங்களோட எல்லாமே ஓன் இதுதான். டிப்ஸ் எப்போவுமே என்னோடது அவருக்கு இருக்கும். பட் திஸ் டைம் எஸ், அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல் அவர் ஓன் ஐடியாஸ் அண்ட் கிரியேஷன்ஸ் ஷி இஸ் கோயிங் டு ஷோ இட் டுடே. சம்டைம் அவங்கள ஒரு பிஸ்னஸ் பார்ட்டாக, ஒரு பிஸ்னஸ் விமனாக, ஒரு ஆண்டர்ப்ரனராக அவங்களோட ஸ்டைலில் கொஞ்சம் பண்ணால் தான் அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஷீ இஸ் டூயிங் இன் ஹர் ஓன் ஸ்டைல். ஸோ ஐ எம் வெயிட்டிங் டு வாட்ச் வாட் ஷீ இஸ் கோயிங் டு ப்ரொஜெக்ட் டுடே. கண்டிப்பாக மேம், உங்களோட சிஸ்டரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுங்க. ப்ளஸ் இன்னொன்று சொல்லியே ஆகணும், ஸ்னேகா மேம் தான் புன்னகை அரசி, அழகாக சிரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்களுமே ரொம்ப அழகாக சிரிக்கிறீங்க. Thank you so much. Thanks a lot. Thank you ma'am. Okay, thank you. Taste best Everest Super Sambar Masala Powder. Taste the Daily.